இதேபோல் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற போதிலும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் 68 சட்டப்பேரவை தொகுதிகளில் 44 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருக்கு. 24 தொகுதிகளை மட்டுமே திமுக கைப்பற்றியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை கொங்கு மண்டலத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என திமுக தரப்பில் திட்டமிடப்பட்டு செந்தில் பாலாஜியை தேர்தல் பொறுப்பாளராக களம் இறக்கி இருக்கு. செந்தில் பாலாஜியும் இரவு பகல் பார்க்காம இப்பொழுதே தனது தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். கொங்கு மண்டல மக்களின் மனநிலையை நன்கு புரிந்து வைத்திருக்கும் செந்தில் பாலாஜி அதற்கு ஏற்றபடி பல திட்டங்களை தீட்டி களம் இறங்கியிருக்கிறார். இதற்கிடையே கொங்கு மண்டலத்தை அப்படியே முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு பெற்ற நிலையில் அங்கு பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றி விடலாம் என கணக்கு போட்டு பணிகள் நடைபெற்று வருது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலக்கப்பட்டதால் கொங்கு மண்டலத்தின் மீது அதிக கவனத்தை செலுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டல தேர்தல் பொறுப்பு பணி தரப்பட்டிருக்கு. கொங்கு மண்டலம் முழுவதும் செங்கோட்டையனுக்கு நல்ல செல்வாக்குண்டு என்பதை அறிந்துதான் இந்த பணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் தீவிர தேர்தல் பணிக்களத்தில் இறங்குது.